I have decided not to lie from now on because I got the salvation. So you can see where the love is. Hallelujah. ஆண்டவர் hallelujah சொல்றார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிறனை நேசிக்க வேண்டும். So the Lord says we have to love one another and each other. ஹalleluya. நீங்க கணவன் மனைவி உட்கார்ந்தா சொல்லுங்க நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து நண்பர்களா உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நான் சிரித்த முதல்ல சொல்லுங்க நான் உன்னை நேசிக்கிறேன். வார்த்தைனால ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ஹalleluya. பாருங்க என்ன நேசிக்கிறீங்களா? ஹalleluya. ஆமென். எப்படிப்பட்ட நேசம் தெரியுமா? What love is this? என்னேல் தேவன் செலுத்திய என்னேல் தேவன் வைத்த அதே நேசம். So it's the same love that comes from the Lord. இனிமேல் ஆமென். ஹalleluya. அதோட முடித்துக் கொள்ளுங்க. ஹalleluya. நேசத்துக்கு ரொம்ப நேசிக்க அதற்காக சொல்றாங்க. ஹalleluya. ஹalleluya. இது மகிமையின் நாள். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஹalleluya எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? அன்பை ஆதாரமாய் கொண்டு ஆரம்பிங்க. So when you start to see it, use the love for the ministry as a proof. ஹalleluya. நீங்க எந்த ஊழியம் செய்தாலும் பரவாயில்லை. No matter what ministry you do, ஹalleluya அந்த ஊழியம் செய்யுங்கள் அவங்களுடைய அன்பு இருக்க வேண்டும். if you're doing a ministry for the Lord, there has to be love. ஹalleluya. ஆமென். நாம் எடுத்து வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 13வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி விசாசானவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் பிதாவிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையை கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். Amen. Read in the Gospel of John chapter 13, the first 5 verses. Now before the feast of the Passover, when Jesus knew that his hour came, that he should depart out of this world unto his Father, having loved his own which were in the world, he loved them unto the end. And supper being ended, the devil having now put into the heart of Judas Iscariot, Simon's son, to betray him. Jesus, knowing that the Father had given all things into his hand, and that he was come from God and went to God, he riseth from supper and laid aside his garments, and took a towel and girded himself. After that he poured water into the basin and began to wash the disciples' feet, and to wipe them with the towel wherewith he was girded. Hallelujah. Hallelujah. மிகவும் மகிமையான சம்பவம் நடக்கிறது. So here we have a precious glorious moment. இந்த சம்பவத்தில் 1000 அர்த்தங்கள் 1000 ரகசியங்கள் 1000 சத்தியங்கள் உபதேசங்கள் காணப்படுகின்றன. So in these verses we can see thousands of secrets, thousands of promises and truths. நாம் சீக்கிரமாக ஒரு சின்ன கருத்தை பார்த்து நாம் பரிசுத்த பந்திக்குள் வருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த. So quickly we will meditate on one more thing, then we will go into the Holy Communion. Hallelujah. Hallelujah. 12 சீஷர்கள் நடுவிலே இயேசு இருக்கின்றார். In the midst of 12 disciples, Jesus Christ is there. கற்பனை செய்கிறவர் எத்தனை பேர்? How many of you have எத்தனை பேர் கற்பனை சக்தி உள்ளவர்கள்? How many of you have just had a vision how would they done the supper? Hallelujah. ஒன்று இல்லாதே நாம் கற்பனை பண்ணோம். ஆனா இது ஒரு உண்மையான சம்பவம் நடந்தது. அப்படியே கற்பனையில கொண்டு வாருங்க. If you just put the story in your head. பாபோஜனம் பண்ணி மேல் வீட்டிலே அந்த அறையிலே. So the Holy Communion into the upper house. இயேசுவும் 12 சீஷர்களும் காணப்படுகிறார்கள். So there was Jesus Christ and 12 disciples together. Hallelujah. அவர்களோடு Hallelujah. எல்லாருமே மாமிச கண்ணால் பார்க்க முடியாத
பிசாசு காணப்படுகின்றான். And there was devil which would not be seen by the eyes of the human. ஹalleluya. இங்க யாருக்கும் போராட்டம் தெரியுமா? Do you know what's the problem between who and who? சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் போராட்டம். So there was struggle for the devil and Jesus Christ. பண ஆசை பிடித்த ஜூதாஸ் இருந்த எல்லாரையும் பார்த்தான். பிசாசு எல்லாரையும் பார்த்தான். ஓவராலா பார்த்தான். The devil கிட்ட போனா முடியாது. அவன் இயேசுவை மிகவும் அன்போடு நேசித்து இயேசு அவனை நேசித்தார். பேதுருவை பார்த்தா பிசாசுக்கு ஒரு போர்டு போட்டுருவான். அப்படி இருந்தது. So the devil was looking at every disciples and was choosing which one shall I select to betray the Lord, and he was saying John, he had so much love, and if Peter came he would beat me. So the devil was choosing. ஒவ்வொரு சீசனை பார்த்து வந்தான். அத்தனை பேருமே 12 பேர் எப்படி காணப்பட்டார்கள்? ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். All the 11 disciples, they were the one who were loving the Lord. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் காணப்பட்டார்கள். And they obeyed the word of the Lord. ஆனால் யூதாஸ் காரியத் மாத்திரம் எப்படிப்பட்டது? ஆசை, பணாசை எல்லா தீமைக்கும் வேர். So, but Judas Iscariot, one of the disciples, he had more desires for the money. வேத ஆராய்ச்சியாளர்கள் யூதாசை குறித்து அவனுடைய சரித்திரத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணால் அவன் இந்த சீசனோடு வந்ததிலேயே ஒரு பெரிய லாபத்தை கணக்கு பார்த்தான் வந்தானா. So when the Bible research about Judas Iscariot, he was doing the ministry with the disciples, he was calculating and having an account. Hallelujah. நாம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. ஹalleluya. பாருங்க, யாருடைய இருதயத்தை? இந்த யூதாஸ் காரியத்துடைய இருதயத்தை தூண்டினது யாரு? பிசாசு. ஹalleluya. எரிந்து கொண்டிருந்தபடினால்தான் தூண்டி விட்டான். So the devil now having put into the heart of Judas Iscariot, because Judas already had that desire for money in his heart. ஊர்ல விளக்கு இருக்கு பாத்தீங்களா? அது எங்களோட அரிக்கல் விளக்குங்க. அரிக்கல் விளக்குனாங்க. அது அப்படியே இருந்தாங்க, அப்படியே குறைத்து இருப்பாங்க. அப்படியே திரியெல்லாம் தெரியாது, அது எரியதும் தெரியாது. அப்புறம் நமக்கு தேவையான நினைச்சுவாங்க, சின்ன பிள்ளை அதுதான் உடனே அப்படி போய் அதை அப்படியே தூண்டிருப்பாங்க. அது அப்படியே எரியும். So back in the country, we have a small lamp, and you can control it to brighter or to dim. ஆண்டவர் எதை கற்றுக்கொள்கிறார் தெரியுமா? நாம் எல்லாருமே எப்படி காணப்பட வேண்டும்? தேவனை மாத்திரம் சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். So the Lord, He desires for us to only obey for the word of Lord and only love Him. தேவன் நம்மை தூண்ட வேண்டும். And we have to get the heart of the Lord. பாருங்க, பிரசங்கங்கள் இருந்து பிரசங்கிப்பாங்க. அந்த பிரசங்கத்தினால் தூண்டப்பட மாட்டார்கள். பக்கத்தில் இருக்கிற யாராவது ஏதாவது சொன்னா அதிலே தூண்டப்படுவார்கள். So you can see in the church this is happening when the pastors are preaching, the word won't go, but they will hear the word which will be given by another believer. இது உண்மை சத்தியம். பிசாசு அங்க இருக்கான். The devil will be sitting right there. சவுண்ட் அதிகமாக தான் பேச கொடுங்க. எனக்கு சவுண்ட் பத்தி பிரச்சனை இல்லை. சவுண்ட் இல்லாதே பரவாயில்ல. Okay. கொஞ்சம் குறைத்தாரா இருக்குங்க. ஹalleluya. பாருங்க, இந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா அங்கே இருந்து தூண்டி விடுறான். So the devil, he is just trickling him, Judas Iscariot at that same point of time. சகோதரனே இயேசு அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். So Jesus is talking the words. இயேசுடைய அந்த வார்த்தைக்கு செவி அடைத்து, But he closed his ears, not hearing the words. இந்த யூதாஸ் காரியத்து பிசாசுடைய தூண்டலுக்கு என்ன செய்றார்? கட்டுப்படுகிறார். But Judas Iscariot is going under Satan in that time. ஹalleluya. ஹalleluya. அவன் முன்பே இதற்கு திட்டமிட்டிருக்க கூடும். It is possible for him to plan it beforehand. ஹalleluya. முன்பே திட்டமிட்டிருக்கிறான். Maybe he planned it before that. ஹalleluya. ஆனாலும் இந்த இடத்தை நாம் பார்க்கும்போது, But when we see in this place,
சும்மா தான் இருந்தான். பிசாசு அதாவது அவன் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வந்திருப்பான்னு சொன்னா பிசாசான தூண்ட தேவையில்லை, இவன் என்ன செஞ்சிருப்பான், அந்த காரியத்தை செய்திருப்பான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த சந்தர்ப்பத்தை வந்து பிசாசு அவனை தூண்டி விடுகிறான். Satan wisely used this chance to take him and put the heart of Satan into Judas. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்தார். And the Lord saw that. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பிசாசு யூதாஸ் காரியத்தை தூண்டி விட்டதை ஆண்டவர் பார்த்து, the Lord saw when Satan was putting the heart into Judas. போஜன பந்தியிலிருந்து எழுந்து என்ன செய்கிறார், கால்களை கழுவுகிறார். நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது, நாம் அதை விடுகின்றோம். So there's many meanings when the Lord is washing the feet of the disciples. ஹல்லேலூயா. அப்படி ஒரு கால்களை கழுவி கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா பேதுரு சொல்றான், ஐயோ ஆண்டவரே, இது உமக்கு தகுதி இல்லை, என்னுடைய காலை கழுவவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லுகிறான். So suddenly Peter starts saying, why are you washing my feet, Lord? I'm not worthy for you to wash my feet. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொடுக்கின்றார். But the Lord, He teaches one thing. ஹல்லேலூயா. அங்குதான் ஆண்டவர் அன்பை குறித்து இடத்துல வந்து பேச சொல்லுகின்றார். So in that place, the Lord is talking about the love. சொல்லாமல் செயலை காண்பிக்கின்றார். Without talking, He is doing it in actions. ஹல்லேலூயா. கீழ்ப்படிவை காண்பிக்கின்றார். Showing the obedience. ஹல்லேலூயா. தான் வந்த நோக்கத்தை அவர் காண்பிக்கின்றார். And the purpose also He is showing it. ஹல்லேலூயா. இவை அனைத்துமே இந்த அன்பு என்ற பதத்துக்குள்ளே அது வருகின்றது. So everything come under love. ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்வது சரியே, நான் அவர்தான். So in verse 13, in chapter 13, ye call me master and the Lord, and ye say, well, for so I am. ஹல்லேலூயா. 14ஆம் வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை களைவது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் களைய கடவீர்கள். So in the next verse, if I then, your Lord and Master, have washed your feet, ye also ought to wash one another's feet. 15ஆம் வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். For I have given you an example that you should do as I have done to you. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். So like I showed you an example. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ரோல் மாடல். I was like a role model to you. ஹல்லேலூயா. யாரையோ பார்த்து சொல்லுமா கொடுத்துவாங்க. They will see someone else and take them as a role model. ஹல்லேலூயா. யாரு ஒரு வைத்தியக்காரர் முடிவெட்டுறத பாத்தீங்களா, சினிமாவில் வந்து யாராவது அப்படியே ஓடிக்கிறது, அதை பார்த்துன்னு சொன்னீங்கம்மா டோன்ட் பை வெட்டுமா. So they're going into the world and they will see some actors or heroes and they will cut their hair according to that. ஊர்ல இருக்கிறாங்க, நான் ஆற போல எனக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா, எனக்கு யார் ரோல் மாடல், யாரும் நடிக்கிறாங்க, அவர் தான் ரோல் மாடல். So they will say, oh, that hero, this action hero is my superstar, he's the role model for me, they will say. அவரை கிழித்து கொண்டா இவனை கிழித்து கொள்ளலாம். Whatever they do, he will also do. ஒரு சினிமாவை கிழித்து அவன் பெரிய பொருளாதார பணத்தை வாங்கிட்டு அவன் போயிடுவான். But with cinema, the actors, they will earn money, but here in the world, people will suffer. அவனை பார்த்து கிழித்தவனுக்கு பேர் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. பைத்தியம் என்னடா, பைத்தியம் என்ன, தமிழ்ல வர லூசு. So crazy, people are getting crazy. அவன் அதுக்காக பாத்தீங்கன்னா நீட்டா உடத்துக்குள்ள போவான். ஆனா இவனை பார்த்தா அப்படியே இன்னைக்கு கட்ட கலப்பிப்பான், நாளைக்கு அந்த கலப்பிப்பான், ஒரு மாதிரி கட்டுவான், அடுத்த மாதம் இந்த ஒரு மாதிரி கட்டுவான், கடைசியில் வந்து எல்லாரும் பேர் வச்சுப்பாங்க வந்து எப்படிப்பட்ட லூஸ். At last, that man will be considered as a crazy man. ஆண்டவர்கள் நான் உனக்கு மாதிரி. So the Lord said, I am an example to you. தயவு செய்து கும்பிட்டு கேட்டுக்கிறவங்க தயவு செய்து நமக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா, மாதிரி யார் தெரியுமா, இயேசு. Jesus Christ is the role model for us. நாம் சபைக்குள்ளே மற்றவங்களை கொண்டு வரக்கூடாது. We should not bring any others into the church. அல்லேலூயா. நம்ம ரோல் மாடல் யார் தெரியுமா,
இயேசு. So Jesus Christ is an example for us. அத மாறி அப்படியே விளங்கி என்ன சொல்றாங்க, அதுக்கு முடிவடைஞ்சாங்க. அது நசரேயனதான், அவர் யூத. அப்படி சொன்னா நீங்க 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்ய தெரியுமா, நீங்கள் விரதம் இருக்க வேண்டும், பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டும். அதற்கு கூட நீங்க முடிவெடுத்தா பரவாயில்ல. இரவும் பகலும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்க கூடாது. People will ask, Jesus was a Jew, he grew hair, you can grow hair, but as they were fasting 40 days, you should also fast 40 days. ஹalleluya. ஆண்டவர் சுபாவத்திலே நான் உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். So the Lord said, in character wise, I will show you the role ஹalleluya. model. சுபாவத்திலே நான் உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். I give you the example and the role model. ஹalleluya. என்ன சுபாவம் தெரியுமா? What character? அங்கு துரோகியோடு சேர்த்து எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாய் நேசிக்கின்றார். So he didn't show any partiality, he loved everyone, even the betrayer enemy, in the same way. ஹalleluya. சிலர் வந்து ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் சீசர்களால் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது இருக்கும். Sometimes maybe the disciples didn't understand not quite what the Lord was saying. ஹalleluya. ஆனால் எப்பொழுது அவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரிந்திருக்கும்? But when would they understand the meaning? எப்ப ஜூதாஸ் காரியத்து When Judas Iscariot came. அந்த போர் சேவலோடு கடந்து வந்து இயேசுவை பிடித்தார்கள். அப்பொழுதுதான் தெரிந்திருக்கும் ஆண்டவர் எதை குறித்து பேசினார்? அன்பை குறித்து பேசினார். தன்னை போன்று நீங்களும் செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு மாதிரி. அப்படி என்று சொன்னால் என்ன சத்தியம்? நீங்களும் நான் எப்படி நம்மோடு காணப்பட்ட துரோகியை நான் நேசித்தேனோ அதே போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை நேசிக்க வேண்டும். So Jesus is saying, even when I went to the trouble, see the betrayers, I love them. In the same way, you should also love your betrayers. Hallelujah. அதான் நாங்கள் 34 வசனத்தை நாம் வாசித்தோம். That's what we read in verse 34. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. யார் எல்லா இடத்திலும் அன்பா இருந்தார். சீசர் எல்லா இடத்திலும் அன்பா இருந்தார். அதே வந்து யாரோட அன்பா இருந்தார்? ஜூதாஸோட அன்பா இருந்தார். So he showed love to every disciple, including Judas. Hallelujah. Hallelujah. அப்படின்னு சொன்னால் நாம் யாரை நேசிக்க வேண்டும்? So if we say that way, who should we love? யாரை நேசிக்க வேண்டும்? நம்முடைய எதிரியை துரோகி யாரை? துரோகியை எதிரியை, துரோகியை, எல்லாரையும். So we should love everyone, including the enemy, the betrayers, everyone. Hallelujah. Hallelujah. இந்த நாட்களிலும் நாம் ஒன்றை மாத்திரம் ஹalleluya நாம் அறிந்து கொள்வோம். So even in these days, let's know one thing. ஆண்டவருடைய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். The character of the Lord has to come in us. கர்த்தருடைய சுபாவம், இயேசுவுடைய சுபாவம் It's the quality and the character from the Lord. நமக்குள்ளே வர வேண்டும். The same character that has to come into us. இதுதான் பிரதான கட்டளை. This is the first new commandment. ஹalleluya. இந்த பரிசுத்த பந்திக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால், இதை நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், If you want to come and take part in this Holy Communion, ஹalleluya, Hallelujah. நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். our character has to change. ஹalleluya. Hallelujah. அப்படின்னு சொன்னா அன்பு ஊற்றெடுக்க வேண்டும். Then we have to be flowed in the love. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் மாற்றுகின்றார். The Lord will change. ஆண்டவருடைய சுபாவத்தை மாற்றுகின்றார். The Lord will change the character. ஹalleluya. எப்படி மாற்றார் தெரியுமா? How will He do that? எப்படி மாற்றுகின்றார்? தன்னை ஒரு முன்மாதிரியாக அவர் காண்பித்தார். As an example, as a role model, He showed Himself to us. ஹalleluya. பாருங்க, எல்லாரும் அன்பை எதிர்பார்ப்பார்கள். மற்றவர்களுக்கு அன்பு கிடைக்கும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்க? அன்பா இருக்க மாட்டாங்க. People will be expecting love from someone else, but they themselves wouldn't love anyone else. ஹalleluya. Hallelujah. கணவன் மனைவியிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்த்தால் கணவன் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்க வேண்டும். So if a wife is expecting love from husband has to show love. மனைவி கணவனிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்த்தால் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? அன்பா இருக்க வேண்டும். If the husband is expecting love from the wife has to be. கணவன் மீது அன்பா இருக்க வேண்டும். So they have to have love in each other. ஹalleluya. Hallelujah. பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் அன்பை எதிர்பார்த்தால்
தாய் தகப்பன் பிள்ளைகள் மீது அன்பா இருக்க வேண்டும். So if they're expecting love from parents and children, they have to love each other. ஹalleluya. நான் மற்றவர்களுக்கு நான் அன்பாய் இவரிடத்தில் அன்பை எதிர்பார்ப்பேன்னு சொன்னால் நான் இவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். If I'm expecting love from this person, he has to love me as well. ஹalleluya. எங்களை பார்க்கும்போது மாத்திரம் கை பிடிக்கி கட்டி பிடித்து அன்பாய் இருக்கின்றேன் சொல்லுகிறாரே. Not only just going and just giving him a handshake, not just only that. ஹalleluya. Hallelujah. எப்போதும் எல்லா இடத்திலும் அன்பாய் இருப்பது. Every time, anywhere, we have to love. உங்களை யாரையாவது சிலுவையில் ஒப்புடுகிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்காங்களா? உங்களுடைய சந்ததியில் இருக்கிறாங்களா? காட்டி கொடுத்து கொலை செய்து இருக்காங்களா? அப்படி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் இருக்கிறார், நான் உலகம் மாதிரி நான் இதை செய்வேன், அவனையும் மன்னித்தேன். So even if anyone has betrayed you or anyone in your family or anyone, the Lord says, love them and forgive them. அதிகாரத்தை வாசிங்க. நேரம் இல்லாததுனால நான் முடிக்க போகின்றேன். அந்த அதிகாரத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன செய்தாரா? என்ன செய்தார்? என்ன செஞ்சார்? முடிவது எந்த எல்லாரும் இங்க அப்பம் இருக்குது, எல்லாரும் சாப்பிடுங்க, மற்ற எடுத்துட்டு போக சொன்னாரா? என்ன செய்யறா? அவரு தன்னுடைய சரீரத்தை உடைத்தார். So he himself broke his body, which was the bread. அல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அதை வாசித்து நான் திருப்பதிக்கு நாம் செல்ல போகின்றோம். அங்கு சொல்லப்படுகின்ற